ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி லோவர் கேம்ப் கிட்ட நம்ம கேஸ் ஃபில் பண்றதுக்கு நிப்பாட்டி இருந்தோம். நம்ம வண்டிக்கு கேஸ் ஃபில் பண்ணிட்டு நம்ம கிளம்பி கேரளாவுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாவே கேரளாவில தான் டிராவலா இருக்கும். நம்ம சென்னையில இருந்து டேங்க் ஃபுல் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் இடையில ஒரே இடத்துல தான் பிடிச்சது. சமயபுரத்துக்கிட்ட 300 கிலோமீட்டர் ஓடும்போது ஒரு வாட்டி டேங்க் ஃபுல் பண்ணியிருந்தோம். அங்க இருந்து 250 கிலோமீட்டர் சம்திங் இங்க லோவர் கேம்ப் இருக்கு. டோட்டலா 550 கிலோமீட்டருக்கு மொத்தமா நம்ம 600 சம்திங் அல்ல 1200 சம்திங் போட்டிருக்கோம் கேஸ். 1250 வச்சுங்களேன். 1250 நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா கவர் பண்ணியாச்சு. இங்க இருந்து ஃபுல் பண்ணி இருக்கிறது பாத்தீங்கன்னா 600 கிட்ட ஃபுல் பண்ணியிருக்கோம். இங்க பேலன்ஸ் இருந்தது. இங்க ரேட் அதிகம். சமயபுரத்துல 77 தான் பிடிச்சது. இங்க ஆனா 83 நம்ம பிடிச்சது. இங்க பிடிச்சதுல நம்ம கேரளாவுக்கு டிராவல் பண்ணோம். ஆனா ஹில் ஸ்டேஷன் போகும்போது நம்மளுக்கு பெட்ரோல்ல தான் மோஸ்ட்லி ஓட வேண்டியிருக்கும். பார்க்கலாம். நம்ம கட்டப்பனை போற மாதிரி பெரிய ஏற்றம் எல்லாம் இருக்காது. இங்கேயும் ஹில்லு தான் இருந்தாலும் ஹைவேஸ்ன்றதுனால ஓரளவுக்கு மேனேஜபிளா சிஎன்ஜிலே போகும்னு நினைக்கிறேன். இங்கிருந்து லோவர் கேம்புன்னு சொல்லுவாங்க இதெல்லாம். இங்கிருந்து இது பார்டரு. இங்கதான் அந்த பெரியார் பவர் ஸ்டேஷன்ல இருக்கு. இந்த முல்லைப்பெரியார்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து நம்ம கேரளாவில இருந்து எடுத்துட்டு வரோம் இல்லையா, அந்த டனல் மூலமா எடுத்துட்டு வந்து இங்க பவர் ப்ரொடியூஸ் பண்ற பவர் ஸ்டேஷன்ல இங்கதான் இருக்கு. அதுதான் லோவர் கேம்புன்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து சரி நம்ம மேலே ஏறுறோம். இங்க மேலே ஏறுற இடத்துலலாம் ஸ்பீடு கொஞ்சம் கண்ட்ரோலா போட்டிருக்காங்க. 20 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகணும்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனா ரோடெல்லாம் நல்லா தான் போட்டிருக்காங்க. செமையா இருக்கு. முன்னாடி மாதிரி கிடையாது. இப்பெல்லாம் நல்ல அருமையான ரோடுங்க தான் போட்டிருக்கு. இங்கதான் நம்ம மோஸ்ட்லி இந்த கேரளாவுக்கு வர வண்டிங்கெல்லாம் இந்த ரோட்ல தான் வந்தாகணும் மெயினா. ஐயப்பன் கோவில் சீசன்ல மட்டும்தான் வண்டிங்க திருப்பி விடுவாங்க. வண்டிங்க இந்த கம்பமெட்டு வழியா திருப்பி விடுவாங்க. மற்றபடி நார்மல் டைம்ல எல்லாமே இந்த சீசன்ல இந்த பக்கம் போயிடலாம். ஐயப்பன் சீசன் மட்டும் ஐயப்பன் வண்டி மட்டும் ஐயப்பன் போற வண்டி மட்டும் தான் அந்த பக்கம் திருப்பி விடுவாங்க கம்பமெட்டு வழியாக. மற்ற வண்டிகள் எல்லாமே நார்மலா இதுல தான் வரணும். சின்ன ரோடு, பார்த்து கவனமா போகணும். இந்த ரோட்ல மிருகங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய குரங்குங்க இருக்கு. வண்டிங்கெல்லாம் இங்க 20 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகணும்னு போட்டிருக்காங்க. இங்க ஒரு யூ டர்ன் இருக்கு, யூ பெண்டு. அந்த பிக்கப் வண்டி எவ்வளவு ஸ்பீட்ல போயிடுச்சு பாருங்க. 20ல தான் போகணும்னு போட்டிருக்கு. இருந்தும் அவங்க ஹை ஸ்பீட்ல தான் போறாங்க பாருங்க. அந்த வண்டி எங்க போச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஸ்பீடுக்கு போய்கிட்டே இருக்காங்க. அந்த பிக்கப் ரெகுலரா ஓட்டுறாங்க பாருங்க. அந்த ஃப்ரூட்ஸ் இல்ல வெஜிடபிள்ஸ் ஏதாவது தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய வண்டிங்க அதெல்லாம். அவங்க எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் வண்டி ஓட்டுவாங்க. ஏன்னா எங்க பெண்ட் இருக்கு, எங்க ஸ்பீட் பிரேக் இருக்கு, எல்லாமே அவங்களுக்கு அத்துப்படியான விஷயம். அதனாலதான் அவங்க அந்த ஸ்பீடு போறாங்க. இல்லைன்னா போக மாட்டாங்க அவ்வளோ ஸ்பீடு. நம்ம எதுக்கும் மீடியமான ஸ்பீடுவா போவோம். இந்த இடத்துல நிறைய இதெல்லாம் இருக்கு. குரங்குக அந்த மாதிரி மிருகங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபென்சிங் போட்டிருக்க இடத்துல தான் அந்த பைப் பாஸ் ஆகுது. இங்க பார்க்க முடியல. நெக்ஸ்ட் பெண்ட் வர இடத்துல காட்டுறேன். இங்க ஒரு கோயில் இருக்கு பாருங்க லெஃப்ட்ல. இங்க ஒரு யூ டர்ன் தான், அது யூ பெண்டு. அப்படியே ஷார்ப் பெண்ட் இது. இது ரொம்ப லாரி எல்லாம் ரொம்ப கஷ்டம் திரும்புறதுக்கு. ரிவர்ஸ் பண்ணி தான் திரும்புவாங்க இதுல, பெரிய லாரி எல்லாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மலை ஏறிட்டு இருக்கோம். ஹில்ஸ் ஏறி அந்த பக்கம் போனோம். இந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்க டனல் மாதிரி பைப்பு. அதுதான் அதுல தான் முல்லைப்பெரியார்ல இருந்து தண்ணி நம்ம பெரியார் பவர் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வருது தமிழ்நாட்டுக்கு. அதுல இருந்து தான் பவர் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டி பண்ணிட்டு இருக்கோம். மீதி வர தண்ணி நம்ம விவசாயத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்கோம். சரி, ஓகே, நம்ம நம்ம டிராவல் போவோம். நம்ம லிஃப்டிக்கு போட்ட பஸ் போயிடுச்சு பாத்தீங்களா. சென்னையில தான் பார்த்தோம் நாம. இங்கே இருக்கு பாருங்க லிஃப்டிக்கு போட்ட பஸ். சரி, ஃப்ரீ பஸ் தானே, லிஃப்டிக்கு போட்டா என்ன போடல என்ன, நம்ம போறது தானே. இந்த ஆட்டோ பாருங்க ரொம்ப நேரமா முன்னாடி போயினுக்குது. வழியும் விட மாட்டேங்கிறாங்க. சரி, நம்ம ஏறி போயிடலாம். கேரளாவுக்கு போகுது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டு. நம்ம ஏறி வந்துட்டோம். கும்பலி கிட்ட வந்துட்டோம். கும்பலி தான் பார்டர் போன உடனே நம்ம ஒரு என்ட்ரி சீல் வாங்குவோம். நம்ம ஆன்லைன் பர்மிட் தான் போட்டிருக்கோம். இருந்தாலும் நம்ம சீல் வாங்குறது சேஃபு. அதனால சரி போய் வாங்குவோம். சீல் வாங்கியாச்சு. எல்லாரும் பைசா எல்லாம் கொடுக்குறாங்க. நான் எதுவும் கொடுக்கல. அப்படியே சீல் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். மேலே கேமரா எல்லாம் இருக்கு பாருங்க. இங்க கேரளாக்குள்ள வரும்போது தயவு செய்து பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் மஸ்டா போடுங்க. ஸ்பீட் கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி வாகமன் போகும்போது சீட் பெல்ட் போட்டிருந்துமே எனக்கு ஃபைன் வந்திருக்கு. யாரு சீட் பெல்ட் போடல, நான் போடலையா இல்ல கோ டிரைவர் சீட்ல இருந்தவங்க போடலையான்றது தெரியல. அதுக்கு நார்மலா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்லைன் ஃபைன் அடிச்சேன்னா அந்த போட்டோவோட வரும். எனக்கு போட்டோவும் வரல, எதுவும் வரல. அதனால நான் பேமெண்ட் பண்ணாம அப்படியே தான் இருக்கு. அதுதானே பரிவாகனில் போய் பேமெண்ட்டும் பண்ண முடியல.
அது என்னமோ தெரில, ஏதோ மிஸ்டேக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா? ப்ரூஃப் இருந்தால் தான் நம்ம அது பே பண்ண முடியும். ஃபோட்டோவோட அனுப்பிச்சிருந்தா நம்ம பே பண்ணியிருக்கலாம். சரி, வெயிட் பண்ணுவோம். எப்படியும் அது பே பண்ணி தான் ஆகணும். அதனால கேரளாக்குள்ளே வரும்போது சீட் பெல்ட்டு, ஸ்பீட் லிமிட்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. இதுதான் குமளி டவுனு. இப்போ கொஞ்சம் காலியாக இருக்குது. ஈவினிங்லாம் வந்துன்னா நல்ல கூட்டமாக இருக்கும். லெஃப்ட் போனால் தேக்கடி, ரைட் போனால் எரிமேலி. நம்ம எரிமேலி சைடு தான் போகணும். தேக்கடின்றது ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் தான் கேரளாவில். அங்கே போனோம்னா அந்த லெஃப்ட் இறங்கிடலாம், பக்கத்தில் தான். இப்போ நம்ம எரிமேலி சைடு, எரிமேலினாக்கா சபரிமலை போகிற ரூட்டில் தான் நம்ம போயாகணும். அங்கேருந்து சபரிமலைக்கு பார்த்தாலே எரிமேலிருந்து நான் டைவர்ட் ஆகி ரைட் கட் பண்ணி போயிடுவேன் வேற ஊருக்கு. இப்போது நம்ம அப்படியே இங்கேருந்து நல்லாயிருக்கும் ரோடுங்கெல்லாம். இங்கே இந்த பஸ் பாருங்க, இந்த பஸ் தான் கேரளா டிரான்ஸ்போர்ட், கேஎஸ்ஆர்டிசி சொல்லுவாங்க. நம்ம மலையாளத்தில் ஆனவண்டின்னு செல்லமாக கூப்பிடுவாங்க. ஆனவண்டின்னு கூப்பிட்றது இந்த ரெட்டு பஸ்ஸை தான். இதுதான ஒயிட் பஸ்ஸு. ஸோ நாம ஏறி போவோம். இவங்க அங்கேயே நிப்பாட்டுவாங்க. சின்னோண்டு ரோடு. எங்கே இருந்தாலும் கவர்மெண்ட் பஸ் தான். நம்ம ஊரில் நிப்பாட்டுற மாதிரி தான் அவங்க ஊர்லேயும் நடு ரோட்லேயே நிப்பாட்டுவாங்க. நம்ம ஒன்றா ஏறி போனோம், போய்க்கலாம். நம்மளுக்கு தானே தேவை. இங்கேருந்து டவுன் ஸ்ட்ரெச்சு நம்ம இது ஃபுல்லாகவே ஹில்லில் தான் போயிட்டுருக்கோம். இது சின்ன ரோடுன்னு பார்க்காதீங்க, இது நம்ம நேஷ்னல் ஹைவே தான். இது கொல்லம் தேனி ஹைவேன்னு சொல்லுவாங்க. இது போலீஸ்காரன் கையை போட்டான். நானுமோ என்ன தான் கையை போட்டு கூப்பிட்றான்னு நினச்சேன். நம்மளை கூப்பிடல, பைக்காரங்க யாரோ வந்தாங்க பிறகு அவங்கள கூப்பிட்டாங்க. சரி, போய்கிட்டே இருக்க வேண்டியதான். போலீஸ்காரங்க நிப்பாட்டினாக்கா ஏதாச்சும் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு அது தேவையில்லாத வேலைகள். அதனால தான் பெர்மிட்டில் சீலெல்லாம் வாங்கிட்டு வர்றது. ஒரு ஜீப்காரங்க இது பாருங்க உள்ளே வந்துட்டாங்க. இந்த ஜீப்புங்க தாங்க இங்கே நம்ம ஊரில் ஷேர் ஆட்டோ மாதிரி இவங்க ஜீப்பில் தான் இங்கெல்லாம் ஹை ரேஞ்சில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதுதான் மலையிலெல்லாம் பிக்கப் எடுத்து ஓடும், அசால்ட்டாக போகும். இவங்களை நம்பி நம்ம போகக்கூடாது. நம்ம ஊரில் ஷேர் ஆட்டோ எப்படி அடிக்கிறாங்களோ அப்படியே பிரேக் அடிச்சு நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால உஷாராக போகணும். பாருங்க, சொல்லி வாய் மூடல் வருங்க, அதுக்குள்ளே நிப்பாட்டாங்க. ஒரு ஆள் கைப்பட்டோன்னா அப்படியே நிப்பாட்டிடுறது. அவங்க அங்கே லோக்கலில் இந்த தோட்டத்துக்கெல்லாம் வேலை செய்கிறவங்க இல்லையா, அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது, ட்ரிப் அடிப்பாங்க. நம்ம ஷேர் ஆட்டோ மாதிரி தான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற ஷேர் ஆட்டோ தான் மெயினாக இங்கெல்லாம் ஆட்டோவாக யூஸ் பண்ணுறது. ஏன்னா அந்த வண்டி தான் இங்கெல்லாம் பிக்கப் எடுக்கும். டீசல் வண்டிங்களும் இருக்குது, பெட்ரோல் வண்டிங்களும் இருக்குது. இங்கெல்லாம் நல்லா அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நல்ல பச்சை பசேல்னு இருக்குது. நம்ம சென்னையில் வண்டிங்களும் பில்டிங்குமா பார்த்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம இந்த பச்சை பசேன்னு இயற்கை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு மனசுக்கு குழுன்னு இருக்கும். இதனால தான் நம்ம எப்பவுமே ட்ராவல் பண்ணுறது ஒன்லி பை ரோடில் பண்ணுறது. ட்ரெயினில் போனாலும் ஒன்றும் பெருசாக தெரியாது. நைட்டில் தூங்கிட்டு காலையில் ஆச்சுன்னா ஊருக்கு போயிடுவேன். இதுன்னா பகலாக இருந்தாலும் நைட்டாக இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு இயற்கையை பார்த்துட்டு போகலாம். பகலாக இருந்தாலும் நைட்டாக இருந்தாலும் ஃபுல்லாக நைட்டு ஓட போகிறது கிடையாது. பகல் கொஞ்சம் தூரம் பார்க்கலாம். இந்த ரோடெல்லாம் ரொம்ப உஷாராக ஓட்டணும். நம்ம தமிழ்நாட்டில் ஹைவேஸில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஃபுல் ஸ்ட்ரெயிட் ரோடாக இருக்கும். பெண்டுங்கிறது எங்கேயாச்சும் தான் இருக்கும். கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஹைவேஸ்ன்றது எங்குமே கிடையாதுன்னு இல்லை. என்ஹெச் இருக்குது, அந்த இன்னொரு என்ஹெச் இருக்குது. அதில் ஆனால் ரொம்பவும் டிராஃபிக்கான ரோடு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வளைஞ்சு தான் போவோம். ஏன்னா ஹில் ஸ்டேஷன் இல்லையா. ஹில் ஸ்டேஷன் இல்லாத இடத்துலையும் கேரளாவில் ரோடுங்கெல்லாம் பெண்டாக தான் போகும். அது என்னன்னு தெரில, அந்த ஊரோட ஸ்ட்ரக்சர் அப்படி. இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக டீ 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 எஸ்டேட்டுங்க தான் நிறைய இருக்கும். டீ எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க தான் இங்கெல்லாம் வாழ்வாதாரமே மெயினாக. இதுதான் ஆன வண்டிங்கிறது, அந்த ரெட்டு வண்டிக்கு தான் ஆன வண்டின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு சோஷியல் மீடியாவில் பெரிய ஃபேன்ஸே இருக்குது. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுவாங்க வண்டி, கண்ணா ஓட்டுவாங்க. வண்டி மேலே அவ்வளோ ஒரு ஆசையாக இருப்பாங்க மக்கள். இந்த லெஃப்டில் தெரியறது எல்லாமே டீ எஸ்டேட்டுங்க தான். லெஃப்ட் ரைட்டு எல்லாமே வரும். இங்கெல்லாம் கண்ணந்தேவன், ஏவிடி எல்லாம் வரும். நம்ம கிட்டத்தட்ட மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். நம்ம டோப்பில் தான் போயிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்பவும் குட்டியாக இருக்கும். மலையை குடஞ்சி ஷார்ப்பாக போட்டிருப்பாங்க ரோடு. அந்த பஸ் போனதுமே இடமே இல்லை பாருங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ரைட்டில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், மலையை குடஞ்சிருக்கும். அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு ரோடு. இங்கே அந்த மலையிலேருந்து அப்படியே தண்ணி ஊற்றி இறங்கி அப்படியே ரோடில் வடிஞ்சு ஓடும் இந்த பக்கமாக. இந்த டைம்லலாம் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மத்தியான டைமு, காலையில் அல்ல விடியங்காத்தால ஒரு 5 மணி 6 மணி அந்த டைம், இல்லைன்னா நைட்டு 10 மணிக்கு மேலெல்லாம் இந்த பக்கம் வந்தேன்னு வச்சுங்களேன், முன்னாடி போகிற அந்த பஸ்ஸு, கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்பவும் பனிமூட்டமாக இருக்கும். அது செமையாக இருக்கும். நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம் நிறைய.
மோஸ்ட்லி நம்ம நைட்டு ட்ராவல் பண்ணுறதுனால நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். அது செம அழகாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ரிஸ்கியும் கூட இருக்கும். நம்மளுக்கு வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஜாலியாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஆனால் வண்டியில் உட்காந்து பயணிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும் அந்த டைமில். இந்த இடத்துலலாம் நம்ம ஓவர்டேக்கிங் பண்ணுறதுன்றது ரொம்ப பார்த்து பண்ணணும். இப்போ நம்ம அந்த லாரியை ஓவர்டேக் பண்ண போன டைமில் அந்த வண்டியை எடுத்துட்டாங்க பாருங்கள். அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. நம்ம தான் பார்த்து உஷாராக போனோம். நம்ம வெளியூர்லேருந்து வர வண்டி அவங்க பார்க்கும்போது நம்ம டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இல்லையா, அவங்க ஊரில் கேரள ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியை தான் மதிப்பாங்க. நம்மளை கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அதனால நம்ம கொஞ்சம் உஷாராக போனோம். கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸாக இருந்தாலும் சரி, லாரியாக இருந்தாலும் சரி, வழியெல்லாம் விட மாட்டாங்க. இது பாருங்க, ஆன வண்டி வருது பாருங்க. எப்படி நம்ம பிரேக் அடிக்கலன்னு வச்சுங்களேன், நம்மள அங்கே சொருகி இருப்பாங்க. இடமே இல்லை பாருங்க. டேர்னிங்கில் அவன் எவ்வளோ வேகமாக இருப்பாரு. அதனால தான் அவனுக்கு ஆன வண்டின்றது சொல்லுவாங்க. யானை மாதிரி தான் நடந்துக்கிறது. அதுக்கு இன்னொரு மின்னல் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. அது இன்னும் செம்ம வேகமாக போகும். ரைட்டில் தெரியுது தான் கண்ணன் தேவன் எஸ்டேட்டு. இங்கெல்லாம் செமையாக இருக்குது பாருங்கள். அது நல்லா அறுவடை பண்ணி நல்ல இலையெல்லாம் துளுத்து நிற்கிறது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நம்ம மோஸ்ட்லி இந்த இடத்துல போகும்போது நிப்பாட்டிட்டு அவங்களோட ஃபேக்ட்ரி அவுட்லெட்டுங்க இருக்குது. அங்கே நம்ம தேயிலெல்லாம் வாங்கினாக்கா நம்மளுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும். நம்ம இங்கிருந்து வந்து ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு சென்னைக்கு வர்றதுக்குள்ள எப்படி ஒரு 200 எக்ஸ்ட்ரா தான் ஆகும். நம்ம இங்கேயே வாங்குறதுக்கு ஒரு 200 கம்மியாகும். நம்ம இந்த பக்கம் போகும்போதெல்லாம் இங்கே வாங்கிட்டு தான் போகிறது. இப்போ வாங்கலை, ஏன்னா ரிட்டர்ன் வரும்போது இதே வழி தான் வருவேன். அதனால் போகிற வழிக்குள்ள வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ போகும்போது நம்ம எல்லாத்தையும் லக்கேஜை தூக்கிட்டு போக வேணாம்னு சொல்லிட்டு வாங்கலை. இந்த லெஃப்ட்லேயும் நிறைய ஸ்டேட் இருக்குது. பெரிய பெரிய ஸ்டேட்டுக்கு தான். இதெல்லாம் ஹெக்டர் கணக்கில் தான் இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள் வண்டி எப்படி ஓவர்டேக் பண்ணி வருது. சின்ன சின்ன ரோடு. ரெகுலராக போகிற அந்த இடத்துல அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் எந்த இடத்துல என்னென்ன இருக்குது, எங்கே கடை இருக்குது, மக்கள் நடமாட்டம் இருக்குன்னுலாம் அவங்களுக்கு தெரியும். வண்டிங்களை மட்டும்தான் அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த லெஃப்டில் தெரிகிற மலைகள்லாம் பாருங்கள். அங்கெல்லாம் போகிறதுக்கு வேறு வழி, இறங்கி தான் போன எஸ்டேட்டுக்குள்ளே போய் நாம் ஏறி போக வேண்டியிருக்கும். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கெல்லாம் நம்ம இங்கே செட்டில் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், செம குளிராக இருக்கும். சென்னையிலேயே வாழ்ந்து இருக்கிறவங்களுக்கு இங்கெல்லாம் வந்து வாழ்கிறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு குளிராக இருக்கும். குளிர் நம்மளால் தாங்க முடியாது. சென்னையில் எல்லா கிளைமேட்டும் மாறி மாறி வர்றதுனால நம்ம ஓரளவுக்கு சமாளித்து போயிடுறது. ஆனால் குளிராக இருக்கிற இடத்துல போனீங்க அப்படின்னாக்கா நம்மளால் ஒரு 2 நாள் 3 நாள் தான் தாக்க முடியும். அந்த அளவுக்கு பனியாக இருக்கும். நாங்கள் கட்டப்பனை வரும்போது அந்த மாதிரி தான். அங்கே 22 டிகிரி தான் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் அது பயங்கரமாக வெக்கையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஆனால் குளிராக இருக்குது. அந்த மாதிரி தான். அப்படின்னா யோசிச்சுக்கோங்க, இங்கே இருக்கிறவங்க அது பழக்கப்பட்டாங்க. நம்மளுக்கு அது பெரிய குளிர் 22. இங்கே பார்த்தீங்கன்னா 10 டிகிரிக்கு கீழே வந்துடும். இந்த மாதிரி டிசம்பர் ஜனவரி டைம்லாம், அந்த டைமில் இன்னும் அதிகம். இந்த இடத்துல நம்ம வரும்போது பார்க்க வேண்டிய மெயினான விஷயம் இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான். இது வளைஞ்சங்கான வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டில் தெரியுது பாருங்கள். நம்மளும் இப்படியே வண்டி நிப்பாட்டி பசங்களை காட்டிட்டு போவோம். சுபியெல்லாம் இந்த ரூட்டில் இப்போ தான் வராங்க. பிருத்திவியும் பார்க்கணுன்னு சொன்னாங்க. சரி, வாட்டர் ஃபால்ஸு பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ கிட்ட எடுத்துகிட்டு நம்ம போயிடுவோம். இவங்களாம் இந்த பக்கம் இப்போ தான் ஃபஸ்ட்டு வராங்க. நம்ம போகிறது மோஸ்ட்லி ட்ரெயினில் போவாங்க இவங்க. இல்லைன்னா நம்ம புன்னெல்லூர் அந்த பக்கம் போவோம். செங்கோட்டை ரூட் இருக்குது பாருங்கள். ராஜபாளையம், செங்கோட்டை, தென்காசி, செங்கோட்டை ரூட், அந்த ரூட்டில் தான் நாங்கள் ஊருக்கு போகிறது மோஸ்ட்லி. இதெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் இவங்களை இந்த பக்கம் கூப்பிட்டு வந்தேன். ஆனால் இவங்க இந்த ரூட்டு தாங்குமான்னு தெரில. இன்னும் கீழே டவுன் ஸ்டிச் போகும்போது இன்னும் நிறைய பென்ஸ் இருக்குது. இப்போ தண்ணியை பார்த்த உடனே குதூகலம் ஆகிட்டாங்க. உள்ளே இறங்கிட்டாங்க பாருங்கள். எல்லோரும் வெளியே நின்று பார்க்குறாங்க. இவங்க உள்ளே போயிட்டாங்க. கீழே இறங்கி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே உள்ளே போய் நிற்கிறான். கூட பிருத்தியும் போனான். பிருத்தி பயப்படுறான். இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் அவன் வாட்டர் ஃபால்ஸ்ன்றது இப்போ தான் பார்க்குறான். குற்றாலத்தில் பார்த்துருக்கான். அப்போ அவன் ரொம்ப சின்ன பையன். இது கொஞ்சம் சின்னது, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ தான் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறேன். இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஓன்லி ரோடில் போகிறது. பசங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஒரு நல்ல விஷயந்தான். ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அந்த மாதிரி பயிரினங்கள், இப்போ நெல் விளையிறது, இப்போ திராட்சை தோட்டம் போகணும், திராட்சை விளையிறது, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கற்றுக் கொடுக்கலாம். இது இங்கேருந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியும். ஜஸ்ட்டு டிவிலே பார்க்குறத விட்டுட்டு டைரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அது நல்லாயிருக்கும்.
எப்போவுமே நம்ம டூரெல்லாம் போக முடியாது. இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் நம்ம போகிற வழியில் இருக்கிறத வச்சு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி விடுறது நல்லாயிருக்கும். இது அங்கேருந்து கீழே பார்க்குறது. இது பார்த்திங்கன்னா பெருவந்தானம்னு சொல்லிட்டு ஊர். இது கீழெல்லாம் ஊர் இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலாம் எதுவும் தெரியாது. எல்லாமே டீ எஸ்டேட்டு தான். இங்கே மேலே இருந்து தான் நம்ம வண்டி அங்கே நிற்கிது. சரி வியூ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் வந்து எடுத்தோம். சரி நம்ம கிளம்புவோம், டைம் ஆகுது, பசிக்க ஆரம்பிச்சுது. வீட்டுக்கு போய் சாப்பிட்லாமா இல்லை போகிற வழியில் சாப்பிட்லாமான்னு தெரில. நம்ம கிட்டத்தட்ட கொஞ்சம் மலையிலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்துட்டோம். இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மலை தான், பெரிய ஹில்ஸ் கிடையாது. இருந்தாலும் மலை மாதிரியே இருக்கும். ஒரு மேடான பகுதின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீ எஸ்டேட்லாம் தெரியாது. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் பேக்கில் முடிஞ்சிடுச்சு. அதோட இந்த வாட்டர் ஃபால்ஸு வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற இந்த மரங்கள் தான் பாருங்க. இந்த மரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் காய்க்கிற மரங்கள். ரப்பர் காய்க்குதுன்னு மீன்ஸ் காய்க்காது. ரப்பர் வெட்டி எடுப்பாங்க, அது பாலாக எடுப்பாங்க. இந்த ரப்பருங்க தான் இதெல்லாம். ரப்பர் தோட்டத்தில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இதுவும் ஹைவேஸ் தான். இதுதான் அந்த எரிமலை போகிற ரூட்டு. இது கொஞ்சம் சின்ன ரோடு, ஆனால் ரொம்ப ஏற்ற இறக்கமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து போக வேண்டியிருக்கும். ஜேசிபியே எவ்வளோ வேகமாக போகுது பாருங்களேன் இந்த ரோடில். இது ஜேசிபி பின்னாடியே போனால் நம்ம வேலையாகாது. அந்த ரப்பரில் பாருங்க, அந்த வெயிட்டாக இருக்குது என்னன்னா தண்ணி படாமல் இருக்கிறதுக்கு ஷீட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே இருந்தால் ஒரு கொட்டாங்குச்சி வச்சு ரப்பர் கட் பண்ணி அதில் பிடிப்பாங்க. அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அது ஷீட் ஆக்குவாங்க. ஷீட்டுக்கு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கேஷு படி வாங்குவாங்க. நல்ல பிஸ்னஸ் தான் முன்னாடியெல்லாம். இப்போ ரப்பருக்கு விலை இல்லைன்னு சொல்லிட்டு விவசாயிங்கெல்லாம் ரொம்ப சொல்கிறாங்க. இருந்தாலும் எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம டாக்ஸி ஓட்டும்போது வருமானம் இல்லைன்னு சொல்லி எல்லாருமே வண்டி ஓட்டலையா, அதே மாதிரி தான் இதில் வருமானம் இல்லைன்னாலும் விவசாயம் பண்ணி தானே ஆகணும். வேற வழி. அவங்க கற்றுக்கினது, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதுதான், அது பண்ணி தான் ஆகணும். சரி நம்ம போவோம். முன்னாடி ரோடெல்லாம் ரொம்ப சின்னதாயிடுச்சு. முன்னாடி எல்லாம் டபுள் ரோடு மாதிரி இருந்தது. இங்கே நம்ம ரைட்டு போகலான்னு நினைக்கிறேன். நேராக போனோம்னா ரொம்ப கொஞ்சம் சுற்று இருக்கும். ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டியிருக்கும். நம்ம இந்த ரைட்டுனாக்கா ரைட் எடுத்து போனால் ஒரு ஷார்ட் கட். இது நேராக எரிமலை போயிடும். நேராக போனாலும் எரிமலை தான் போவோம், ஆனால் கொஞ்சம் சுற்றி வரும். இதில் போனோம்னா நம்ம ரைட் எடுத்து எரிமலை டைரெக்டாக போயிடலாம். இதுவும் கொஞ்சம் அந்த சின்ன ரோடு தான். ரப்பர் எஸ்டேட் எல்லாம் இருக்கக்கூடிய சின்ன ரோடு. எரிமலை போகிறவங்க, சபரிமலை போகிறவங்கெல்லாம் இந்த ரோடு எடுத்துகிட்டு வருவாங்க. டிசம்பர் டைம் எல்லாம் இந்த பக்கம் வந்துனாக்கா உங்களுக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா வெளிச்சமே இருக்காது. பகலில் வந்தது இந்த ரோடு செலக்ட் பண்ணது பகல் வர்றதுக்கு தான். நைட்டு வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட வெளிச்சமே இருக்காது. பார்த்து வரணும் நைட்டு வரவங்களுக்கு. ஏன்னா டிசம்பர் டைமு சபரிமலை சீசன் வரவங்க மெயினாக. ஏன்னா இதில் கொஞ்சம் மேடு இறக்கம் ஏற்றெல்லாம் இருக்கும். இங்கே பாருங்க, ரைட்டில் போனது தான் வாவரு சாமி அந்த மசூதி. இதுதான் எரிமலை ஜங்ஷன். இங்கேருந்து நம்ம ரைட்டு போவோம். லெஃப்ட் தெரிகிற ரோடில் தான் நம்ம நேராக வந்திருந்தோம். அப்படி வந்து இந்த லெஃப்டில் தெரிகிற அந்த ரோடில் வந்திருக்கோம். இப்போ நம்ம ரைட் எடுத்து போவோம். இப்போ சபரிமலைக்கு போகிற ரூட்டு ரைட்டு காமிக்கும். அதில் தான் நம்மளும் போகணும். நம்ம இப்படியே போயிட்டு கொஞ்சம் தூரம் தாண்டி நம்ம டைவர்ட் ஆகிடுவோம். பம்பைக்கு லெஃப்ட்டு திரும்ப வேண்டியிருக்கும். இது அப்படியே நேராக போனீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போனோம்னா அந்த ஐயப்ப சாமி சாஸ்தா கோயில் இருக்கும். அங்கே தான் நம்ம இந்த எரிமலை வந்து பேட்டை துள்ளுறவங்க எல்லாம் வருவாங்க இல்லையா, வந்து இங்கே தான் பேட்டை துள்ளி ஐயப்ப கோயில் வந்து பேட்டை துள்ளிட்டு பாவர் சாமியை பார்த்துட்டு அப்புறமா தான் சபரிமலைக்கு போவாங்க. அது அங்கே ரைட்டில் தெரியுது பாருங்க, பெரிய கோயில் இது. இங்கே வந்துட்டு பக்தர்கள்லாம் இங்கே வந்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே சாமி கும்பிட்டு அங்கேருந்து அந்த மசூதிக்கு போயிட்டு மசூதியில் பார்த்துட்டு அங்கேயும் ஒரு கோயில் இருக்குது. அங்கேயும் அந்த இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கும்பிட்டுட்டு திருப்பி அங்கேருந்து சபரிமலைக்கு போவாங்க. கன்னிசாமிங்க தான் நிறைய பேட்டை துள்ளதுக்கெல்லாம் வருவாங்க இங்கே. இப்போ இது சீசன் இன்னும் ஸ்டார்ட் ஆகுறதுனால இங்கே காலியாக இருக்குது. இல்லை சீசன் டைம்லலாம் இங்கெல்லாம் ஒரு கால் வைக்க முடியாது, அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த சீசன் பிஸ்னஸ் சொல்லி தான் இவங்களுக்கு, இங்கே இருக்கிற வியாபாரிகளுக்கெல்லாம் எல்லாம் ஒரு கடைக்கெல்லாம் லட்சமாக கொட்டேஷன் விடுவாங்க. இப்போதைக்கு கடை கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த சிட்டியில் தான் கொஞ்சம் கடைகள் இருக்குது. இங்கே கொஞ்சம் முன்னாடி போனாக்கா லெஃப்ட் திரும்பி போகிறது தான் பம்பைக்கு போகிற வழி. நம்ம நேராக போயிடணும். கொஞ்சம் முன்னாடி வரும்னு நினைக்கிறேன். நேராகவும் போகலாம். நேராக போயிட்டு லாஸ்ட்டு லெஃப்ட் எடுத்து போகலாம். அது கொஞ்சம் சுத்தா வரும். இப்போ லெஃப்ட்டு நீங்கள் திரும்பி பம்பைக்கு போயாச்சு அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கும். காட்டுக்குள்ளே போவோம். அந்த காட்டுக்குள்ளே போனால் ஒரு காண பாதை மாதிரி நிறைய
செமையாக இருக்கும். லெஃப்ட் போனால் பம்பை போகுது பாருங்க, பத்தனந்திட்டா ரைட்டு, அதில் தான் நம்ம போனோம். லெஃப்ட் போனால் அப்படியே நம்ம ஒரு காண பாதை மாதிரி சூப்பராக இருக்கும். அது வியூ இது வரைக்கும் நம்ம வந்த வியூ இல்லாமல் இன்னும் சூப்பராக இருக்கும். கரெக்டாக ஒரு ஃபாரஸ்ட் போகிற மாதிரி இருக்கும். நம்ம ரைட் எடுத்து பத்தனந்திட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே தாங்க ஒரு ஃப்ளாட் ரோடுங்க வந்துட்டு. இனிமேல் நம்மளுக்கு ரோடெல்லாம் ஃப்ளாட் தான், இருந்தாலும் டேர்னிங்க்கு ஒன்றும் குறைச்சல் இருக்காது. இந்த ரோடுங்க பாருங்கள், வேர்ல்ட் கிளாஸ் லெவலில் போட்டிருப்பாங்க ரோடுங்க. இப்போ தான் ஒரு ஹைவேயோட ஒரு ஃபீலிங்கே வருது. கொஞ்சம் பெருசான ரோடு, வண்டிங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக போகலாம். இருந்தாலும் இங்கே ஸ்பீட் லிமிட் இருக்குது. மேலே கேமரா வச்சுருப்பாங்க, உஷாராக போகணும். அந்த லைன்லாம் க்ராஸ் பண்ணாலே ஃபைன் போட்டுருவாங்க. ஹெல்மெட்லாம் போட்டு தான் போகிறாங்க பாருங்கள் மக்கள், ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் இங்கெல்லாம். ரோடெல்லாம் பக்காவாக இருங்க, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டே இருங்க, ஏதாவது இடத்துல குப்பை தெரியுதா பாருங்களேன். ரோட்டில் ஒரு குப்பை இருக்கா பாருங்க. குப்பைங்கள்ன்றது ரோட்டில் கொட்ட மாட்டாங்க. அவங்கவுங்க வீட்டில் குப்பை அவங்கவுங்களே கிளியர் பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட்லி வச்சுருக்காங்க. இங்கே சின்ன சின்ன குப்பை, இந்த ட்ராவல்ஸு வண்டிகளில் போகிறவங்க ஏதாச்சும் போடுற வேஸ்ட்டு கவருங்க தான் இருக்குமே தவிர, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பெருசு பெருசாக கொண்டு வந்து ஒரு இடத்துல கொட்டுறது அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி இங்கெல்லாம் எல்லோ க்ராசிங், எல்லோ போட்டிருக்கிற இடத்துல நம்ம ஒரு போதும் ஓவர்டேக்கிங் பண்ணவே கூடாது. ஏன்னா ரொம்ப ரிஸ்கியான இது. நம்ம கொஞ்சம் உஷாராகவே போகணும். ஏன்னா இது டேர்னிங், நிறைய டேர்னிங் இருக்கிற இடத்துல, ஹைவேஸ்லேயும் டேர்னிங், எஸ் பெண்டெல்லாம் இருக்கு பாருங்க. எப்போ அந்த எல்லோ முடிஞ்சு இந்த மாதிரி விட்டு விட்டு கோடு இருக்கு பாருங்க, சென்டரில் ஒயிட் கோடு விட்டு விட்டு இருக்கும்போது மட்டும்தான் நம்ம ஓவர்டேக் பண்ணணும். ஒன்லி வெள்ளை கோடாக இருந்தால் கூட நம்ம ஓவர்டேக் பண்ணக்கூடாது. எல்லோ போட்டோம்னா அது இன்னும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றது. மேலே ஒரு பிரிட்ஜு தெரியுது பாருங்களேன், அது பிரிட்ஜு கிடையாது, அதில் தண்ணி போகிற கனாலு, ஓவர் பிரிட்ஜ் கனால்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் மேட்டு பகுதின்றதுனால இங்கெல்லாம் தண்ணி ஈவனாக கனால் கட்ட முடியாது இல்லையா, அதனால சில இடங்கள்ல மட்டும் ரோடு அண்டர் பாஸ் மாதிரி போகும், சில இடத்துல அடியில் போகும், அந்த மாதிரி இருக்கும். அது உள்ள கனால் போகிறது சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு மேலே பிரிட்ஜு மாதிரியே கனால் போகிறது வித்தியாசமாக இருக்கும். ஒரு வழியாக நம்ம ஊருக்கு வந்துட்டோம். நம்ம ஊருக்கு வந்து பாருங்க, பசங்கள்லாம் மண்ணு பார்த்த உடனே அப்படியே படுத்து உருண்டு விளையாடுறாங்க. சுற்றி பாருங்க, மீன் பிடிக்கிறாங்க. தண்ணி பார்த்த உடனே பக்கத்திலே இது ஆறு, இது ஆற்றுக்குள்ள வலையை போட்டு மீன் பிடிக்கிறான். தண்ணியை பார்த்த உடனே உஷாராக இருக்கணும். இங்கெல்லாம் கீழே ஊற்றுட்டோன்னா சேறு ஆழமாக இருக்கும். சரி, நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் புதுசாக ஏதாவது வீடியோவோட நம்ம மீண்டும் சந்திக்கலாம். இந்த பயணத்தில் என்னோட ட்ராவல் பண்ண அனைவருக்கும் நன்றி சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.